Welcome you all to Soul Education. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸோட செகண்ட் பார்ட். நான் ஏற்கனவே சென்டர் ஆஃப் மாஸ் பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஆஃப்டர் தட் நீங்க வந்து சென்டர் ஆஃப் மாஸ் பார்ட் 2 இந்த வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட் வீடியோலயே நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் யூனிஃபார்ம் ராட் பார்த்தாச்சு. ஓகே, அதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இட் மீன் ஒரு யூனிஃபார்ம் ராட். ஓகே, அதோட லென்த் எல் அப்படின்னா லென்த் எல். ஓகேவா? லென்த் எல் அப்படி இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும் அப்படின்னா L/2. ஓகேவா? இது நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். திஸ் இஸ் அ யூனிஃபார்ம். ஓகேவா? திஸ் இஸ் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்துச்சுன்னா இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் வேலிட். ஓகேவா? அதர்வைஸ் லாம்டாவோட வேல்யூ, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 டென்சிட்டி பார்த்தோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லீனியர் டென்சிட்டி, and then one more is surface density. இது ரெண்டு மட்டும் லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம். one more is mass density. One more thing is mass density. So mass density which is nothing but rho. Okay, mass density which is nothing but rho. Surface density represented by sigma. Linear density is represented by lambda. Okay, so இப்போ இந்த rod வந்து uniform mass distribution இருந்துச்சு அப்படின்னா the linear density remain constant. ஓகேவா? அதுவே நான் யூனிஃபார்மா இருந்துச்சு அப்படின்னா the linear density கான்ஸ்டன்டா இருக்காது. ஓகேவா? இது வேரி ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் L/2 வராது. தட் இஸ் ராங். ஓகேவா? தப்பாயிரும். ஓகேவா? ஸோ ஒன்லி இந்த L/2 அப்படின்றது ஒன்லி ஃபார் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மட்டும்தான் பாசிபிள். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இப்போ ஜெய் ப்ரிப்பேர் பண்றவங்க என்ன அப்படின்னா, ஜெய் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த டெரிவேஷன் தேவையில்ல, டைரக்டா ஃபார்முலா. அவங்களுக்கு வந்து நீட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ்ல எல்லாமே யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நான் யூனிஃபார்ம் கொடுக்கறது கிடையாது. ஆனா ஜெய் ப்ரிப்பேர் பண்றவங்க நான் யூனிஃபார்ம் கத்துக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா? அப்ப ஒவ்வொரு சிஓயும் நம்ம ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் சிஓயும் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதோட டெரிவேஷன் உங்களுக்கு கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பட் நீட் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அந்த டெரிவேஷன் நெசசரி கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஃபார்முலா நீங்க மனப்பாடம் பண்றது மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஆனா ஒன்ஸ் நீங்க அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மைண்டை விட்டு அந்த ஃபார்முலாவும் போகவும் போகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து COM ஃபார் த செமி சர்க்குலர் ரிங். இதுவுமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2R/π. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் செமி சர்க்குலர் ரிங். ரைட்டா? இது நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம். இட் மீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டினா இப்போ ஒரு ரிங் அப்படின்னா உங்களுக்கு ரிங் புரியல அப்படின்னா வாஷர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, திஸ் இஸ் ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஒன் டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட், திக்னஸ் கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வாஷர் எடுத்துக்கலாம். வாஷரோட திக்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அதோட டயாமீட்டரோட ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ அது ஒன் டைமென்ஷனல் தான் நம்ம அசியூம் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இதோட சென்டர் ஆஃப் மாஸ், ஓகேவா, சென்டர் ஆஃப் மாஸ் எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும், நம்ம ஒய் ஆக்சிஸ் தான் கால்குலேட் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் இதோட வேல்யூ என்னன்னா 2R/π. ஓகே, திஸ் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் த செமி சர்க்குலர் ரிங். ஓகேவா? Okay, next is center of mass for the circular disc and then triangular lamina. Okay, இது ரெண்டு என்ன அப்படின்னா 2D objects. Okay, these are இந்த ரெண்டு என்ன அப்படின்னா 2D object. இந்த மூணு கீழே உள்ளது என்ன அப்படின்னா 3D object. ஓகேவா? ஸோ இது ரெண்டும் 1D object. ஸோ 1D objectக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா லீனியர் டென்சிட்டி, 2D objectக்கு சர்ஃபேஸ் டென்சிட்டி, 3D objectக்கு மாஸ் டென்சிட்டி இருக்கும். சரியா? ஸோ அதோட டெரிவேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் த செமி சர்க்குலர் டிஸ்க்குள்ள பார்க்க போறோம். திஸ் இஸ் த 2D ஆப்ஜெக்ட். சரியா? 2D ஆப்ஜெக்ட், இதோட மாஸ் வந்து m, ரேடியஸ் வந்து r. ஓகே, இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா r. ஓகேவா? சொல்யூஷன் இந்த சைட்ல உள்ள டயக்ராம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அதை போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா இது ஒரு ரிங். நம்ம ப்ரீவியஸ் கேஸ் பார்த்தோம் இல்லையா, ஒரு ரிங்கோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன, இதோட ரேடியஸ் வந்து r இருந்துச்சுன்னா அதோட சென்டர் ஆஃப் மாஸ் என்னவா இருக்கும் 2R/π அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ லிசன், இந்த ரிங்கை நான் கம்பைன் பண்ண அப்படின்னா, இந்த ரிங் அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்குனேன் அப்படின்னா இட் வில் பிகம் லைக் எ பிளேட். ஓகேவா? இட் வில் பிகம் லைக் எ செமி சர்க்குலர் டிஸ்க் மாதிரி உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ ஏன்னா நான் ஒரு ஸ்மால் மாஸ் தான் எடுத்துக்க போறேன். இப்போ நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கன்னு தெரியும். ஓகேவா? ஆனால் ஒய் ஆக்சிஸ்ல அதோட சென்டர் ஆஃப் மாஸ் தெரியாது. அப்போ YCOM which is equal to what அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போறோம். சரியா? சரி, ஆன்சர் என்ன அப்படின்னா YCOM which is equal to 4R/3π, which is the formula for center of mass.
நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இட்ஸ் இனஃப். இந்த ஃபார்முலா உங்களுக்கு இனஃப். டெரிவேஷன் நாட் நெசசரி, பட் ஃபார் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் டு derive it. Okay, you have to derive it, then only you can solve the problems based on it. Okay va. So listen, appo ycom eppadi kandupidikiraduna, ycom which is equal to enna formula pathom, integral of y into dm whole divided by integral of dm, right? இப்ப listen, இப்ப நான் இந்த டிஸ்க்ல ஒரே ஒரு சின்ன ஒரு மாஸ் கன்சிடர் பண்ணிரோம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ரிங், அதோட மாஸ் என்ன அப்படினா dm ங்கற மாஸ். ஓகே, அதோட மாஸ் என்ன அப்படினா dm ன்ற மாஸ். இப்ப listen, இதோட ரேடியஸ் என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா ஸ்மால் r. டேக் இட் as ஸ்மால் r. இப்ப இதோட சென்டர் ஆஃப் மாஸ் தான் நம்ம என்னவா எடுத்துக்கணும் அப்படினா y ஆ எடுத்துக்கணும். அப்ப இந்த ரிங்கோட சென்டர் ஆஃப் மாஸ் என்ன? y which is equal to என்ன வரும்? y which is equal to center of mass என்ன ஃபார்முலா பார்த்தோம்? for a disk, sorry, for a ring க்கு என்ன பார்த்தோம்? 2r by pi. okay, 2r by pi. This is the center of mass for the small mass dm ங்கற மாஸ்க்குள்ள center of mass என்ன? 2r by pi. அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. integral of 2r divided by pi into dm whole divided by integral of dm. So listen, இப்ப வந்து இதுல வந்து r தான் அப்படியே வேரி ஆயிட்டே வரும். கரெக்ட்டா? சோ r இத பாத்தீங்க அப்படினா r, இத பார்த்தோம் அப்படினா அதை விட சின்னது, இது அதை விட சின்னது, அதை விட சின்னது இருக்கு இல்லையா? அப்ப எது வேரி ஆகும் அப்படினா r ன்றது தான் வேரி ஆகும். அப்ப இன்டெகிரல் லிமிட் பார்த்தோம் அப்படினா 0 to, ஓகேவா? இப்ப கவனி, இதுக்கு வந்து 0 ன்னு வெச்சுக்கலாம். ஓகே, ஒரு 0.0 அப்படியே r இன்கிரீஸ் ஆகி ஃபைனல் r என்ன? இது. ஓகே, ஃபைனல் என்ன? r ரீச் ஆகும். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா மட்டும் தான், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா மட்டும் தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு டிஸ்க் கிடைக்குது இல்லையா? சோ அப்ப எல்லாத்தையுமே ஆட் பண்ணா அப்ப லிமிட் எதுல இருந்து வேரி ஆகுது? 0 ல இருந்து r வரைக்கும் அதோட இன்டெகிரல் லிமிட் இருக்கும். சரியா? அப்ப which is equal to, listen, இங்க r is a function. okay, r is a function, but அது எதை பொறுத்து இன்டெகிரேட் ஆகுதுன்னா dm ங்கறத பொறுத்து இன்டெகிரேட் ஆகுது. ஆனா நம்ம என்னது எதை பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுவோம்? r பொறுத்து இன்டெகிரேட் பண்ணுவோம். then how will you convert it? take the sigma is which is nothing but m by a. கரெக்ட்டா? sigma ங்கிறது surface density which is mass per unit area இல்லையா? அப்ப dm which is equal to sigma into da. கரெக்ட்டா? sigma into da. sigma into da வா? அப்ப ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் தி செமி சர்க்குலர் டிஸ்க் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பை ஆர் ஸ்கொயர்ங்கிறது ஹோல் டிஸ்க், அதுல ஹாஃப் வந்து என்ன? அதுதான் செமி சர்க்குலர் டிஸ்க். சரியா? 2m by pi r square. கரெக்ட்டா? சோ அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணு. இப்போ நம்ம இந்த dA அப்படிங்கிறது ஸ்மால் ஏரியா, அந்த ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த எலிமெண்டோட ஏரியா வந்து நீங்க ஜஸ்ட் அதை ஸ்ப்ளிட் அப்படியே விரிச்சு பார்க்க முடியும். ஓகேவா? சோ இதோட வேல்யூ என்ன அப்படின்னா dr. கரெக்ட்டா? இதோட வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா dr. சரியா? dr. இந்த லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெரிமீட்டர் இல்லையா? பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் என்ன? 2 pi r. அதுவே செமி சர்க்கிளுக்கு pi into r. சரியா? pi into r. அப்ப ஏரியா என்ன வரும்? dm which is equal to sigma into dA which is nothing but pi r into dr. ஓகேவா? pi r into dr. ரொம்ப முக்கியம், கொஞ்சம் கீனா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. டெரிவேஷன் சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? சோ இதுல வந்து 2 பைங்கிறது கான்ஸ்டன்ட், அதை தூக்கி வெளியில வச்சிரலாம். 2 பைங்கிறது கான்ஸ்டன்ட் ஹோல் டிவைடட் பை the integral of dm வந்து which is nothing but m. ஓகேவா? which is nothing but m. then integral 0 to r. சரியா? 0 to r என்ன வரும்? ஏற்கனவே ஒரு r இருக்கா? r into dm க்கு பதிலா என்ன எழுதலாம்? sigma into pi r into dr. கரெக்ட்டா? ரைட். அப்ப இதுல இருந்து from this 2 by pi into m, வெளியில சிக்மா எடுக்கலாமா? சிக்மா இஸ் a constant ல, அதோட வேல்யூ என்ன? m by a. அதாவது 2m by pi r square. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2m by pi into r square into, இதுல வந்து இதுல ஏற்கனவே pi இருக்கா? அந்த பையை தூக்கி வெளியில வச்சிருங்க. ரிமைனிங் உள்ள என்ன இருக்கு? r square into dr. அவ்வளவுதான். சோ இது வேரி 0 to r. சரியா? which is equal to, இது எதெல்லாம் கட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ இந்த m இந்த m கட் ஆயிரும். கரெக்ட்டா? இந்த பை கட் ஆயிரும். சோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 4 by pi into r square. கரெக்ட்டா? வேற எதுவும் மிஸ் ஆயிருக்கா? இல்ல. கரெக்ட்டா? சோ அப்ப இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா இன்டகிரேட் 0 to r square into dr which is equal to 4 by pi into r square. சோ இதை இன்டகிரேட் பண்ணா r cube by 3. So 0 to r. So which is equal to 4 by pi r square
into r cube by 3. சரி r cube by 3. இதை பார்த்தோம்னா r square r cube cancel ஆயிருமா? அப்போ which is equal to 4r divided by 3. This is the final result. Okay, so இது எப்படி derive பண்ணுன்றத பாத்துங்க. இதுல என்ன இது ஏன் டெரைவ் பண்றதை பார்க்க சொல்றேன் அப்படின்னா, சொல்லி உங்களுக்கு கொஸ்டின்ல யூனிஃபார்ம் அப்படின்னா ஓகேவா, யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனா பிரச்சனை இல்லை, ஃபார்முலா நம்ம டைரக்டா ஞாபகம் வச்சிடலாம். சரியா? சப்போஸ் உங்க கொஸ்டின்ல நான் யூனிஃபார்ம் டென்சிட்டின்னு அதாவது நான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா இட் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது சர்ஃபேஸ் டென்சிட்டி வில் வேரி. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஃபேஸ் டென்சிட்டி வந்து உங்க கொஸ்டின்ல 2xன்னு கொடுத்துட்றான்னு வச்சுங்க. உங்க கொஸ்டின்ல ஒரு 2r x கொடுக்கல 2rன்னு கொடுத்துட்றான். சரியா? அப்ப இந்த இடத்துல இது கான்ஸ்டன்டா இருக்காது. கரெக்டா? இந்த இடத்துல இது கான்ஸ்டன்டா இருக்காது, 2rன்னு இருக்கும். சரியா? அது கான்ஸ்டன்டா இருக்காது இல்லையா? கான்ஸ்டன்டா இல்லாம 2rன்னு இருந்துச்சு அப்படின்னா என்டையர் டெரிவேஷனே வேரி ஆகும் இல்லையா? 2r into pi r into drன்னு மாறும். அப்ப என்ன வரும்? 2 pi into r square into dr, the entire integration வேரி ஆகும். இந்த இடத்துலயுமே எல்லாமே வேரி ஆகும். புரியுதா எதுக்காக நான் டெரிவேஷன் பார்க்க சொல்றேன்ட்டு? ஸோ ஜேஇ ப்ரிப்பேர் பண்றவங்க மஸ்ட் ஓகேவா, ஜேஇ ப்ரிப்பேர் பண்றவங்க கட்டாயமா இந்த டெரிவேஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீட் ப்ரிப்பேர் பண்றவங்க காமா கவனிங்க, உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருந்தாலே போதும். பட் அட் த சேம் டைம் நீங்க கிராவிடேஷன் அப்படின்னு பார்க்க போகும்போது இந்த டெரிவேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப இடையில வரும். ஸோ நீங்களும் கத்துக்கிறது நல்லதுதான். ஓகேவா? So next எதுக்கு கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா center of mass for a triangular lamina. ஓகேவா? triangular lamina is also a 2D. ஓகேவா? 2 dimensional, அதோட mass m, அதோட height, அந்த triangular height h, radius வந்து r. ஓகேவா? இப்போ லிசன், இப்போ இதோட x axisல இப்போ இந்த triangular laminaவோட x axisல பார்த்தோம் அப்படின்னா center of mass இங்கே இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு எதுதான் தெரியாது அப்படின்னா y axisல where. ஓகே, y axisல where அதான் நமக்கு தெரியாது. அதாவது y-axis center of mass என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் இதோட ஃபார்முலா என்ன? ycom which is equal to h/3. அவ்வளவுதான். சரியா? ycom which is equal to h/3. சரி, இந்த ஃபார்முலா தான் நமக்கு ஃபைனலா கிடைக்கும். ஓகேவா? ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடியே சொல்லிட்டு இருக்கிறது காரணம் தான். ஓகேவா? ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா பாசிபிள், அதர்வைஸ் இந்த ஃபார்முலா நாட் பாசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ லிசன், ஸோ இப்போ நான் இங்கே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு ஹாரிசான்டல் ஸ்ட்ரிப், இதோட திக்னஸ் என்ன அப்படின்னா dy. ஓகே, திக்னஸ் dy, அந்த ஸ்ட்ரிப்போட மாஸ் வந்து dm, அந்த ஸ்ட்ரிப்போட மாஸ் tm, இதோட திக்னஸ் dy. ஸோ இதோட ஹைட் என்ன அப்படின்னா இந்த ஹைட் வந்து I take it as by. இதோட ஹைட் என்னன்னா y. ரைட்டா? இப்போ லிசன், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இதோட ரேடியஸ் வந்து r, திஸ் இஸ் r. அப்ப இந்த ஹைட் எவ்வளவு இருக்கும்? இந்த ஹைட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா h minus y. சரியா? this is h minus y. so அப்ப y center of mass கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? which is equal to integral of y into dm whole divided by integral of dm. சரியா? so integral of dm which is equal to m தான். ஓகேவா? for uniformly distributed massனால m ன்னு வரும். அதுவே வேரி ஆனிச்சுன்னா இது வந்து இன்டகிரேட் பண்ணி நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? so y dm divided by m. ரைட்டா? total mass of the triangular lamina is m. ஓகேவா? இப்போ it is a function of y. கரெக்டா? y ல தான் இது வேரி ஆகுது. so I take it as y. அப்ப இது dm ல இருக்கா, அதை நான் கன்வெர்ட் பண்ண போறேன் in terms of y க்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். சரியா? so நமக்கு surface density which is equal to என்ன வரும்? mass by area இல்லையா? mass by area. அப்ப mass என்ன? mass அப்படியே இருக்கும். ஏரியா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா half into bh. பேஸ் என்ன அப்படின்னா 2 times of r. சரி, இந்த சைடு மட்டும் rனா என்டையர் போத் சைட்ஸ் வந்து 2r into ஹைட் என்ன அப்படின்னா h. இது 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்ப சிக்மா which is equal to என்ன அப்படி வரும்னா m/r into h. ஓகேவா? this is a surface density. அப்ப dm which is equal to எப்படி எழுதலாம்னா சிக்மா அந்த ஸ்மால் எலிமெண்ட். ஓகே, நம்ம எடுத்துக்கோம் இல்லையா ஸ்மால் எலிமெண்ட், அதோட மாஸ் which is equal to sigma into dA. sigma into dA which is equal to sigma, அத நம்ம இங்க டெரிவேஷனல் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். dA இப்ப கண்டுபிடிக்கணும் இல்லையா? dA பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிப்பை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரிப்போட திக்னஸ் எவ்வளவு அப்படின்னா dy. சரி, dy இதோட லென்த் எவ்வளவு அப்படின்னா 2 times of r. சரி, இதோட லென்த் என்ன? 2 times of r. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2r into dy. கரெக்டா? this is the area of the strip. சரியா?
ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்னடா இது இன்க்ளைண்டாக இருக்கே, அதுக்கு எப்படி நீங்கள் ட்ரையாங்குலராக போட்டீங்க ரெக்டாங்குலராக போட்டீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அது ஒரு சின்ன அசம்ஷன் தான். ஓகே, சின்ன எரர் தான் வரும். ஓகேவா, ரொம்ப பெரிய அளவுக்கு எரர் வராது, ஸ்மால் எரர். ஓகே லிசன், இப்போ நம்ம அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? அப்போ YCOM which is equal to integral of y into what is dm which is equal to sigma into 2r into dy whole divided by m. சரியா? ஸோ அப்போ எதெல்லாம் கான்ஸ்டன்ஸா அதுக்கு வெளில வச்சிடலாமா? சிக்மா இஸ் அ கான்ஸ்டன்ட். இங்கே சிக்மா கான்ஸ்டன்ட் ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் மாஸஸ். சப்போஸ் நான் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிக்மா வேரியபிளா இருக்கும், அது இன்டெகிரல் உள்ள இருக்கும். சரியா? அண்ட் தென் எது கான்ஸ்டன்ட் அப்படின்னா 2 கான்ஸ்டன்ட், 2 இதுக்கு வெளில வச்சிடலாம். ரைட்டா? ஸோ டிவைட் பை m வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இதோட லிமிட் பார்த்தோம் அப்படின்னா, ஓகேவா, இதோட லிமிட் பார்த்தோம் அப்படின்னா இந்த y தானே வேரி ஆகுது, y அதாவது dy தானே வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ ஜீரோலேருந்து, ஓகேவா, ஜீரோ ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இந்த y எது வரைக்கும் வேரி ஆகுது அப்படின்னா h வரைக்கும் வேரி ஆகும். அப்போ 0 to h இஸ் த லிமிட். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வரும்? y into r into dy. லிசன், ஆர் இது கான்ஸ்டன்ட் வெளில வைக்கக்கூடாது. சரி, ஆர் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வேரி ஆகும். இந்த இடத்துல ஆறு சின்னதாக இருக்கும், இந்த இடத்துல ஆறு பெருசா இருக்கும். ஓகேவா? ஸோ ஆரை வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? அப்ப ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் யூஸ் பண்ணும். நல்லா லிசன் பண்ணுங்க. சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட், இது ரெண்டு பேஸ் சேம், and இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல். ஸோ இட் இஸ் அ சிமிலர் ட்ரையாங்கிள் தான். ஓகேவா? ஸோ இதோட ரேடியஸ் ஆர், இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். இதோட இந்த பெரிய ட்ரையாங்கிளோட டோட்டல் ஹைட் வந்து ஹெச். இந்த குட்டி ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, மேல உள்ள குட்டி ட்ரையாங்கிள், அதோட ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்தோம்? h மைனஸ் y. ஓகேவா? திஸ் இஸ் h மைனஸ் y, h மைனஸ் y. இப்போ அதோட சைஸோட ரேஷியோ வந்து சேமா இருக்கும் இல்லையா? அப்ப சைஸோட ரேஷியோ என்ன? h மைனஸ் y டிவைடட் பை h which is equal to r divided by r. சரியா? நமக்கு தேவை r தான். r which is equal to h minus y divided by h into r. ரைட்டா? அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்ப which is equal to 2 times of, which is equal to 2 times of sigma ஓட வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா? sigma which is nothing but m by r h. ஏற்கனவே டிவைட்ல m இருக்கும் into r into h. இந்த m m கேன்சல் ஆயிரும். then integral 0 say h. then y ஓட வேல்யூ என்ன? y அப்படியே இருக்கும். r ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா h minus y divided by h into r into dy. கரெக்டா? சோ இப்போ இது ரெண்டுல எதுனா கான்ஸ்டன்ட், h உம் r உம் கான்ஸ்டன்ட், அதுக்கு வெளில வச்சிரோமா? சோ அப்ப which is equal to 2 times of என்ன வரும்? divided by, இதுல இருந்து ஒரு h வெளில எடுத்தா h ஸ்கொயர், இந்த r வெளில எடுத்தோம்னா r மல்டிபிள் வரும், divided by r into h ஸ்கொயர் னு வரும். சோ r r கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 0 to h. இங்க என்ன இருக்கும்? y into h minus y into dy, which is equal to 2 by h square into integral yh minus y square into dy. y square into dy. So இதை நம்ம வந்து இப்போ இன்டெகிரேட் பண்ணிடலாம் இல்லையா? சிம்பிளா இன்டெகிரேட் பண்ணிடலாம். listen, அப்போ which is equal to 2 by h square into, இப்போ y into h இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா y square h divided by 2 minus y square, sorry, y integrate பண்ணா y square by 2, y square integrate பண்ணா y cube by 3, limit வந்து 0 to h. okay, limit வந்து 0 to h. சரியா? அப்ப which is equal to என்ன வரும் அப்படின்னா 2 by h square, 2 by h square into, h upper limit substitute பண்ணுமா? இங்க h square into h, அப்ப h cube by 2 ண்டு வரும். h cube divided by 2 minus h cube divided by 3. ரைட்டா? சோ இத சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 2 by h square into h cube by 6 ன்ற ஆன்சர் வரும். h cube by 6. அப்ப இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 யா? சோ இதுல இருந்து இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ரிமைனிங் ஆன்சர் இஸ் h by 3. So h by 3 is the answer. Okay, only for uniformly distributed mass YCOM which is equal to h by 3. So note பண்ணி வச்சுங்க இந்த ஃபார்முலாவை. அப்படின்னா center of mass for the hollow hemisphere. Okay, center of mass for
ஹாலோ ஹெமிஸ்பியர், அதோட ரேடியஸ் r, மாஸ் வந்து m. சரியா? ஸோ ஹாலோ ஹெமிஸ்பியர் இதுக்கு வந்து உள்ள வந்து மாஸ் இருக்கா? சரியா? 0 மாஸ், மாஸ் ஒன்லி அட் த சர்ஃபேஸ். ஓகேவா? சர்ஃபேஸ்ல மட்டும்தான் அதோட மாஸ் இருக்கும், அது m. ஓகேவா? ஸோ லிசன், இப்போ நான் அந்த என்டையர் ஹாலோ ஹெமிஸ்பியர்ல ஒரு சின்ன ஸ்லைடு மட்டும், ஓகே, ஒரு சின்னது மட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ இதோட சென்டர் இது. ஓகேவா? அப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோட சென்டரா மாஸ் இதுன்னு தெரியும். அப்போ ஒய் ஆக்சிஸ்ல அதோட சென்டரா மாஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ நான் ஒரு ஸ்ட்ரிப் எடுத்துருக்கேன், ஒரு ஸ்மால் டிஸ்க். ஓகே, ஒரு ஸ்மால் டிஸ்க் எடுத்திருக்கேன். இப்போ இது அதோட ஒய் டிஸ்டன்ஸ். ஓகே, ஒய் டிஸ்டன்ஸ். அப்போ அந்த ஒய் டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, லிசன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஆரா. ஸோ இதோட ஹரிசாண்டல் காம்பனன்ட் r cos theta, வெர்டிகல் காம்பனன்ட் வந்து r sin theta. அப்போ y which is equal to என்ன? r sin theta. ரைட்டா? ஸோ லிசன், இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, சரி, இந்த திக்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, லிசன் கேர்ஃபுல்லி, அந்த திக்னஸ் எவ்வளோடா இருக்கும் அப்படின்னா r into d theta. சரி, r into d theta. ஃபர்ஸ்ட் dy ன்னு வச்சுக்கிறேன். சரியா? dy which is equal to r into d theta. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம y cym தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, y cym. ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா என்னன்னு தெரியும் நமக்கு. y cym which is equal to r/2 அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரி, r/2ன்னு நம்ம படிச்சிருப்போம். இப்போ அது எப்படி அப்படின்றத நம்ம டெரைவ் பண்ண போறோம். which is equal to y dm divided by integral of dm. சரியா? integral of dm which is equal to m. அப்ப integral of y dm divided by m. சரியா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா theta varies from 0 to pi/2 வரைக்கும் தான் வேரி ஆக முடியும். சரியா? pi/2 பைன்னு போட்டுற கூடாது. 0 to pi/2 அவ்வளவுதான். அது தீட்டாவோட வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0 to pi/2. y which is nothing but r sin theta. Then what is dm அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இங்க 1/mங்கிறது தனியா இருக்கும். சரியா? what is dm அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இத பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் இருக்கும். சர்ஃபேஸ் டென்சிட்டி மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இது 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் தான். ஆனா நீங்க வந்து உள்ள நோ மாஸ் கிடையாது. அப்ப இதுல டென்சிட்டியே இருக்காது. அப்ப சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் இதுல இருக்கும். then sigma which is equal to mass by area. சரியா? mass by area. அப்ப ஏரியா which is equal என்ன? சர்ஃபேஸ் ஏரியா ஹெமிஸ்பியர் என்ன? 2 pi r square. கரெக்டா? 2 pi r square. ரைட். அப்ப லிசன் கேர்ஃபுல்லி. அப்ப dm which is equal to sigma into dA. sigma into dA. அப்ப சிக்மா dA அப்படின்றது இந்த ஸ்ட்ரிப் நான் எடுத்திருக்கேன் இல்லையா, அந்த சர்க்குலர் டிஸ்க் இருக்கு இல்லையா, அதோட சர்ஃபேஸ் ஏரியா தான். ஓகே, இது ஒரு ரிங் மாதிரி தான், டிஸ்க்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா உள்ள மாஸ் நோ மாஸ், இங்கன்னா நோ மாஸ். ஸோ ரிங்னு சொல்லலாம். சரி, அப்ப சர்ஃபேஸ் ஏரியா ரிங், அந்த ரிங் அப்படியே நினைச்சு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரிப் மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா this is a circumference. கரெக்டா? this is a circumference. circumference of whole circle என்ன அப்படின்னா 2 pi into r. இது r dash. ஏன் அப்படின்னா இது ரேடியஸ் என்ன? ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா this is the radius of the circle இல்லையா? this is r dash. radius of the circle என்ன? r cos theta. அப்ப which is equal to 2 pi r into cos theta. the thickness பார்த்தோம் அப்படின்னா which is dy which is equal to r into d theta. ரைட்டா? அப்ப dm dA which is equal to என்ன வரும்? dA which is equal to 2 pi r d theta, sorry, cos theta into r into d theta. चला, which is nothing but dm. just substitute करो. substitute बनाना 1/m integral 0 to pi/2 r ஓட வேல்யூ கான்ஸ்டன்ட், அது அப்படியே வச்சுக்கலாம். sin theta into dm ஓட வேல்யூஸ் என்ன? sigma into 2 pi r cos theta into r into d theta. ரைட்டா? இப்ப ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதா. கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் வெள்ள தூக்கி வச்சிருவோமா? ஸோ r கான்ஸ்டன்ட், இந்த r 2r 3r இருக்கா? அப்ப r கியூப் வெள்ள தூக்கி வச்சிடலாம். சரி, r கியூப். and then 2 pi இருக்கு. ஸோ சிக்மா வெளில வச்சிடலாம். சிக்மாவோட வேல்யூ என்னன்னா m by, ஏற்கனவே டிவைட்ல ஒரு m இருக்கா, m into 2 pi into r square. சரி, 2 pi into r square மல்டிபிள் பை ரிமைனிங் உள்ள டேர்ம் என்ன எது இருக்கா, எது மிஸ் ஆயிருக்கானா? நோ. 0 to pi/2 2 times of sin theta into cos theta. பைய விட்டாச்சு. சரியா? பைய வந்து வெளில எடுத்து வச்சிடலாம். சரியா? பை வெளில எடுத்து வச்சிடலாம். அப்ப 2 cos theta sin theta into
d theta. நமக்கு தெரியும் 2 sin theta cos theta which is equal to sin 2 theta வா. So இப்போ இதுல இதெல்லாம் கேன்சல் ஆகி ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? இங்க r இருக்கும். இங்க r square cancel. Pi cancel. Remaining r square by 2. R square by 2 integral of 0 to pi by 2 sin 2 theta into d theta. சரியா? அப்ப இதை இன்டகிரேட் பண்ணோம் r square divided by 2 sin theta இன்டகிரேட் பண்ணா minus cos 2 theta limit வந்து 0 to pi by 2 which is equal to r square divided by 2 into so இது r தம் r square கிடையாது just r ஓகேவா. so அப்ப divided by 2 ஒரு சாரி இன்டகிரேஷன்ல ஒரு மிஸ்டேக் minus cos 2 theta by 2 சரியா. so அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 2 வெளில எடுத்து வச்சிட்டோம்னா 2 into 2 4 ஆயிரும் கரெக்ட்டா. so அப்ப ஃபர்ஸ்ட் pi by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா minus of cos pi into வந்துரும் ஓகேவா. minus of cos pi plus cos of 0 அப்படினு வந்துரும் ஓகேவா. which is equal to r by 4 into minus cos pi ஓட வேல்யூ -1 into minus which is equal to +1 into 2 அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படினா r by 2 ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே listen next வந்து center of mass for the solid hemisphere which is also a 3-dimensional. இதோட mass m base radius வந்து r ஓகே. இதோட base radius என்ன அப்படினா r ஓகேவா. so listen இத நல்லா கவனிங்க. இது எல்லாமே ஹாலோ ஹெமிஸ்பியர் ஓகேவா. ஹாலோ ஹெமிஸ்பியர் டிஃபரண்ட் சைஸ்ல போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த ஹாலோ ஹெமிஸ்பியர் எல்லாத்தையும் அப்படியே ஃபுல்லா அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா we will get the solid hemisphere ஓகேவா. இந்த ஹாலோ ஹெமிஸ்பியரை அப்படியே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுங்க, எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க ஓகேவா. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இதுல எது வேரி ஆகுது அப்படின்னா ஆர் வேரி ஆகுது கரெக்டா. ஆர் வந்து வேரி ஆகுது. இதோட ரேடியஸ் வேற ஆர் டேஷ், இதோட வேரியஸ் வந்து ஆர் டபுள் டேஷ். இது அப்படியே ரேடியஸ் குறைஞ்சிருது. கீழே இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்ப இட் மீன்ஸ் 0 to நம்ம மேக்ஸிமம் ரேடியஸ் என்ன அப்படின்னா ஆர் கரெக்டா. 0ல இருந்து ஆறுங்கிறது தான் மேக்ஸிமம் ரேடியஸ். லிமிட்டுக்காக இதை நம்ம வரைஞ்சிருக்கேன் சரியா. சொல்யூஷன் இப்போ நான் இந்த சாலிட் ஹெமிஸ்பியர்ல ஒரு ஸ்மால் எலமெண்ட் கன்சிடர் பண்றேன். ஒரு ஸ்மால் எலமெண்ட் ஓகேவா. அந்த எலமெண்ட் இஸ் அ ஹாலோ ஹெமிஸ்பியர் ஓகே. தட் எலமெண்ட் இஸ் அ ஹாலோ ஹெமிஸ்பியர். அதோட சென்டர் ஆஃப் மாஸ் நமக்கு தெரியும் இல்லையா, y which is equal to r by 2. இதோட ரேடியஸ் அந்த ஹாலோ ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் வந்து r by ஓகேவா. இந்த கேபிட்டல் ஆர்ங்கிறது டோட்டல் சாலிட் ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் ரைட்டா. ஓகே லிசன் கவனிங்க. இப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல தெரியும் சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே தான் இருக்கு. ஆனா ஒய் ஆக்சிஸ்ல எங்க இருக்கு அப்படின்றது தான் தெரியாது. அப்போ y COM which is equal to integral of y into dm divided by integral of dm. so uniform mass distribution அப்படின்றதுனால இது வந்து கேபிட்டல் M ஓகேவா. which is equal to listen இப்போ integral of y ஓட வேல்யூ நமக்கு தெரியும் r by 2 கரெக்டா. r by 2 into dm. so r எதுல இருந்து எதுக்கு வேரி ஆகுது? 0ல இருந்து r கேபிட்டல் R ஓகேவா. ஹோல் டிவைடட் பை m சரியா. ஹோல் டிவைடட் பை m. இப்போ dm கண்டுபிடிக்கணும். அப்ப dm க்கு நமக்கு இது 3D அப்படின்றதுனால rho which is equal to mass by volume. அப்ப mass m, வால்யூம் என்ன அப்படின்னு பார்த்தோம். வால்யூம் வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்? அது சாலிட் ஸ்பியர் என்ன? வால்யூம் ஆஃப் சாலிட் ஸ்பியர் இஸ் 4/3 pi into r cube சரியா. 4/3 pi into r cube ரைட்டா. திஸ் இஸ் அ சாலிட் ஹெமிஸ்பியரோட சாலிட் ஹெமிஸ்பியரோட வால்யூம். அப்ப which is equal to என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப 3 மேல போயிருமா. அப்ப 3m divided by 4 into pi r square. then dm which is equal to rho into dv. rho into dv அப்ப listen dv என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏரியா இன்டூ திக்னஸ் கரெக்டா. நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அதோட ஏரியா என்ன அப்படின்னா 2 pi r square. ஹெமிஸ்பியர் தானே இல்லையா, ஹாலோ ஹெமிஸ்பியர் இல்லையா. ஸோ அப்ப இதோட ஏரியா என்ன அப்படின்னா 2 pi r square curved surface area which is 2 pi r square into thickness என்ன அப்படின்னா d into r ஓகே. இதோட thickness என்ன அப்படின்னா dr. இதோட thickness dr ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம dm க்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம் ஓகே. அப்ப which is equal to 1/2 வெளியில எடுத்துருங்க 1/2m ஓகேவா. then integral of 0 to r. இங்க ஏற்கனவே r இருக்கா, m க்கு பதிலாக என்ன எழுதலாம் rho into 2 pi r square into dr ரைட்டா. ஸோ அப்போ ரோ வெளியில எடுத்துடலாம். ரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3m divided by
4 pi r cube into 4 pi r cube into இங்கே என்ன ஒரு 1 by 2m integral ஓகே integral ரிமைனிங் உள்ளது r cube இங்க 2 pi ஐயும் வெளில கொண்டு வந்துடலாம் r cube into dr it varies from 0 to r சரியா சோ அப்ப 2 pi இங்க உள்ள 4 pi கேன்சல் ஆயிடுச்சு ரிமைனிங் 2 and then வேற எது கேன்சல் ஆகும் அப்படினா இது m சோ இந்த m கேன்சல் ஆயிரும் அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும் ரிமைனிங் என்னன்னா இருக்கும் 3 divided by 8 r cube இருக்கும் சரியா 2 2 4 8 r cube இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம் அப்படினா r power 4 divided by 4 0 to r which is equal to 0 to r which is equal to என்ன வரும் 3 by 8 r cube into r power 4 divided by 4 அப்ப which is equal to என்ன வரும்னா 3r divided by sorry guys small mistake என்ன அப்படினா this is 2 by 3 pi r cube okay 2 by 3 pi r cube அப்ப இங்க 2 வரும் சோ அப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா 2 தான் வரும் அப்ப இது கேன்சல் ஆயிரும் இங்க வரவே வராது அப்ப இங்க என்ன வரும்னா வெறும் 2 தான் okay 2 so again இங்க 2 so 2 4s are 8 okay va so 3r by 8 this is the answer okay va அப்ப ycom which is equal to 3r by 8 for solid ms sphere okay va this is for uniformly distributed mass okay uniformly distributed mass க்கு மட்டும் தான் இது பாசிபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ